ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கறக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் ஹேலோ எஃபெக்ட். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பர்சன் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்காங்க. நம்ம பார்த்து என்ன நினைப்போம்? ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு பர்சனோட அப்பியரன்ஸோ இல்லை அவங்க பண்ற ஒரு விஷயமோ ஃபர்ஸ்ட் அட்டம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம அப்பதான் பார்க்குறோம். அப்பதான் ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க இல்லை பேசுறாங்க, பார்க்கறதுக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு அவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அட்ராக்டிவா இருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட்டான பர்சன், ஓகேவா? வந்துட்டு ஒருத்தவங்களால ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் ஹேலோ எஃபெக்ட். ஸோ இந்த ஹேலோ எஃபெக்ட் வந்து நம்மளுக்குள்ள அன்கான்ஷியஸாக நடக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் அட்ராக்டிவாக இருக்காங்க பார்க்கறதுக்கு, டக்குன்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா? நம்ம யோசிச்சு பொறுமையாக இவங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹேலோ எஃபெக்ட். ஸோ இந்த டேர்ம் ஹேலோ எஃபெக்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் எட்வர்ட் தான்டாக் இன் 1920s. ஸோ இந்த ஹேலோ எஃபெக்ட்னால நம்ம வந்துட்டு நிறைய அசம்ஷன் கொண்டு வரோம் இல்லையா? அது மேபி தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம பார்த்தோன்னே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஏதோ விஷயத்தை வச்சு நல்லவங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் மேபி அவங்க கெட்ட பர்சனாக கூட இருக்கலாம், நெகட்டிவ் பிஹேவியர் இருக்கிறவங்க இருக்கலாம், ஒரு பேட் பர்சனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க, அவங்கள அப்படியே ஜட்ஜ் பண்ணி ஒரு நல்ல பர்சன் சொல்கிறோம் இல்லையா? மேபி இந்த ராங் அசம்ஷனாக போகலாம், ஒரு அன்ஃபேரான ஒரு அட்வான்டேஜஸ்குள்ளே போகலாம். ஸோ இவங்க அந்த செலிபிரிட்டிஸு, மார்க்கெட்டர்ஸ், அப்புறம் நம்ம ஆட்லாம் பார்க்குறோம் இல்லையா டிவியில்? ஸோ வந்துட்டு நம்மளை கன்சியூமர்ஸ் நம்ம வந்து பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த விளம்பரத்தில் வந்துட்டு அப்படி காமிப்பாங்க ஒரு ஹை லெவலில். ஸோ ஒரு சோப் விளம்பரம் எடுத்துட்டாலுமே அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக வந்து காமிப்பாங்க. அது சோப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு சாரியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு, எதுனாலுமே சென்ட்டு. ஸோ அதை பார்க்குறப்ப நம்மளும் இந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம தோணுது இல்லையா? ஸோ இதுதான் அவங்க வந்துட்டு ஹேலோ எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி காமிச்சாதான் மக்கள் வந்து இந்த பொருளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேலோ எஃபெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு டேர்ம் இருக்குது, ஹார்ன்ஸ் எஃபெக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பர்சனோட நெகட்டிவ் ட்ரைட், அதாவது ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பேட் வேர்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அதை கேட்டோடனே நம்மளுக்கு இவங்க இப்படி தானா, ஒரு பேட் பர்சன் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹேலோ எஃபெக்ட். அப்படின்னா பாசிட்டிவ் ஒரு விஷயத்தை அவங்க மேலே பார்த்ததுனால ஒரு பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். ஹார்ன்ஸ் எஃபெக்ட் அப்படின்றதுனால நெகட்டிவ் பிஹேவியர் பார்த்தோம்னா நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான். ஸோ இந்த ஹேலோ எஃபெக்ட், இந்த ஹார்ன்ஸ் எஃபெக்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அவேராக இருந்தோம் அப்படின்னா எது எது உண்மை, எது எது பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபேரான ஜட்ஜ்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹேலோ எஃபெக்ட், ஹார்ன்ஸ் எஃபெக்ட். ஸோ இப்படி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.